ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தேர்வு இல்லாம உங்களுக்கு டிஹெச்எஸ் ஆஃபீஸில தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, மொத்தமா வந்து 9 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ, இதுக்கு கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 30,000 இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ, 38 மாவட்ட வாரியா வந்து பார்த்தோன்னா, இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துட்டுருக்காங்க. ஸோ, இப்ப இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட் வந்து 28 மார்ச்சுக்குள்ளார நீங்க வந்து ஆஃப்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து பாருங்க சுகாதாரத்துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ, இங்கேருந்து உங்களுக்கு பல்வேறு விதமான பதவிகள் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீசரு, மல்டி பர்ப்பஸ் ஒர்க்கரு, புரோகிராம் மேனேஜரு, பார்மசிஸ்ட் கேட்டகரி, டேட்டா அசிஸ்டன்ட், ஆயுஷ் கன்சல்டன்ட், தெரபெட்டிக் அசிஸ்டன்ட், புரோகிராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பார்மசிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த வேலைக்கு வந்து நீங்க எப்படி விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும்னா, இங்க வந்து கீழ நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கீழ வந்து குடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதுல குடுத்துருக்கிற மாரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணுமோ, அந்த பதவியோட பேர வந்து இங்க கரெக்ட்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம்ல இருந்து, உங்களோட தந்தை பேர்லருந்து, உங்களோட பிறந்த தேதி, வயது, வகுப்பு, ஸோ கல்வி தகுதி, உங்களோட ஃபோன் நம்பர்லருந்து, முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத பத்தின டீட்டெயில்ஸ் குடுங்க. உங்களோட முகவரி இந்த மாரி எல்லாத்தையும் நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்க வந்து இணைக்கணும். ஸோ, இணைச்சு நீங்க எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும்னா, இங்க வந்து பாருங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க. மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோவில், நாகர்கோயில்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து பார்த்தோன்னா, நேர்ல இல்லன்னா வந்து நீங்க தபால் மூலமா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, 28 மார்ச் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, 28 மார்ச்சுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நேர்ல இல்லன்னா நீங்க தபால் மூலமா விண்ணப்பிக்கலாம். ஸோ, இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ்ல வந்து இப்போ ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீசருக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ரூ. 34,000 சேலரி வந்து வரும். குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பியூஎம்எஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த போர்ட் கவுன்சில்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்க ஓசி கேட்டகரியா இருந்தா 18லருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசியா இருந்தா 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 37 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, அடுத்து மல்டி பர்ப்பஸ் ஒர்க்கருக்கு வந்து பாருங்க ரூ. 300 பெர் டேக்கு வந்து உங்களுக்கு சேலரி வந்து வரும். தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம். 18லருந்து 59 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அடுத்து வந்து புரோகிராம் மேனேஜருக்கு அப்ளை பண்றீங்கன்னா, ரூ. 30,000 சேலரி. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ் இல்லன்னா பிஹெச்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பி1, பிஎன்ஒய்எஸ் இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து சேம் ஏஜ் லிமிட் தான் குடுத்துருக்காங்க. ஸோ, அடுத்து வந்து பாருங்க பார்மசிஸ்ட் கேட்டகரிக்குலாம் ரூ. 22,500 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து நீங்க டிப்ளமோல வந்து இன்டகிரேட்டட் பார்மசிஸ்க்கான கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, அடுத்து டேட்டா அசிஸ்டன்ட்க்கு வந்து பாருங்க ரூ. 15,000 சேலரி வந்து வரும். இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க கிராஜுவேட்ல வந்து பாருங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ, ஐடி இல்லன்னா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ, பிடெக் சிஎஸ் அப்படி இல்லன்னா நீங்க வந்து ஐடி, பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி ஐடி இந்த மாரி முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, அடுத்து வந்து பாருங்க நீங்க ஆயுஷ் கன்சல்டன்ட்க்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா ரூ. 40,000 சேலரி. பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அதே மாரி ஸ்டேட் கவுன்சில்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. தெரபெட்டிக் அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து பாருங்க ரூ. 15,000 சேலரி. இதுக்கு நீங்க டிப்ளமோல வந்து நர்சிங் தெரபிஸ்ட்க்கான கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, புரோகிராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்குலாம் ரூ. 12,000 சேலரி. இதுக்கு வந்து பாருங்க கிராஜுவேட் டிகிரில நீங்க முடிச்சுட்டு எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ, அடுத்து மருந்தாளுநர் கேட்டகரிக்குலாம் வந்து பாருங்க ரூ. 15,000 சேலரி. இதுக்கு நீங்க 12த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம டிப்ளமோல வந்து பார்மசிஸ்ட் நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். தமிழ்நாடு பார்மசி கவுன்சில்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணவங்க இதுக்கு எலிஜிபிள். 45 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இந்த நோட்டிஃபிகேஷன், அந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ, விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 28 மார்ச்சுக்குள்ளார. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.